கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கத்தாவே நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதில் அந்த பெண்ணை பற்றி நாங்கள் நல்ல கருத்துக்களை அதிலிருந்து எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோட கூட இருந்து அனைத்து காரியத்திலும் எங்களுக்கு உதவியாக இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெண்ணோட பெயர் உல்தாள். இது எந்த வேதாகம பகுதி பார்த்திங்கன்னா 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 14லிருந்து 20 இருக்குது. அதுக்கப்புறம் 2 நாளாகமும் 34வது அதிகாரம் 22லேருந்து 33வது வசனம். இப்போ 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 14லிருந்து 20. அதில் மெயினாக 14வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்க்கியாவும் அகிக்காமும் அக்போரும் சாப்பானும் அசையாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூமும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோடே பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். ஸோ இந்த உல்தாளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இது பார்க்கலாம் சம்பவம். இப்போ இந்த கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வரங்கள் நிறையா இருக்கும். ஒரு சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, மெசேஜ் தருவாங்க, அதுக்கப்புறமா அந்நிய பாஷையில் பேசுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த தீர்க்க தரிசனம் வரம் இருக்கும். இப்போ இந்த வரங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எப்படின்னா, நம்மளுக்கு அதில் வாஞ்சை இருக்கணும். 2வது பார்த்திங்கன்னா நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இடைப்பட முடியும். ஏன்னா நம்ம நார்மலாக பேசினாலோ பழகினாலோ பேசுகிற ஆட்கள் எப்பேற்பட்டவங்க இல்லை அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னெலாம் நம்ம உணரக்கூடிய அந்த தகுதி எப்போ கிடைக்கும்னா when we are filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய சித்தத்தின்படி செய்யும்பொழுது தான் கர்த்தரும் நம்மளோட உறவாடுவார். நம்ம பாட்டுக்கு எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நம்ம போகிற வழியில் இருந்தோம்னா அந்த நம்மளுக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு துண்டிக்கப்படும். அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சத்தியத்தை தெரியாதவங்களுக்காக இதை சொல்கிறேன். ஏன்னா ஆதாம் ஏவாள் கர்த்தர் உருவாக்கினார். மனுஷனை தேவசாயலாக உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அது அவங்க நல்ல கர்த்தரோட உறவாடி கொண்டிருந்தாங்க தேவனோட. ஆனால் அவங்க எப்போ பாவம் செய்தார்களோ அப்பொழுது அவர்களுடைய உறவு துண்டிக்கப்பட்டது. அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க பூமியில் வாழ்ந்து எல்லா வித கஷ்டங்களையும் பெற்றார்கள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யோசியா ராஜா அவர் எருசலேமை ஆட்சி செய்து கொண்டு வந்தார். அந்த பீரியடில் இருந்த தீர்க்க தரிசினி தான் உல்தாள். இவங்க எருசலேமில் வாழ்ந்து வந்தார்கள். இவங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து வந்தார்கள். எப்போன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்தார்கள். இவளுடைய கணவன் பெயர் சல்லூம். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனாக இருந்தான். இந்த உல்தாள் வாழ்ந்த அதே காலத்தில் மற்ற தீர்க்கதரிசிகள் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எரேமியா, செப்பனியா. உல்தாள் அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எருசலேமில் ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி
சொன்னாங்க, அதை ஆணித்தரமாக சொன்னார்கள். அவங்க வந்து தேவனை பற்றி அறிய வைத்தார்கள் மக்களுக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உள்தாளை தேவனுடைய ராஜ்யத்தை அதுக்கப்புறமா வந்து இஸ்ரவேலின் எழுப்புதலுக்காக பயன்படுத்தினார். அப்போது இவங்க சொன்ன அந்த வசனத்தை கேட்டு, அந்த அறிவுரையை கேட்டு இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் மனம் திரும்பியது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறோம், நாங்கள்லாம் லேடிஸ், எங்களால் என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த ஒரு தீர்க்க தரிசனி மூலமாக இஸ்ரவேல் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. அந்த ஒரு பெண் தீர்க்க தரிசியால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எழுப்புதலுக்கு தயாரானார்கள். கர்த்தருக்காக அவங்க வந்து மனம் மாறினார்கள். அவங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு மனம் மாறி வாழ்ந்தார்கள். ஸோ நம்ம நினைக்கிறோம் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஆனால் கர்த்தர் வந்து நினைத்தாருன்னா நம்மளை வந்து ஒரு கருவியாக அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்மளை பயன்படுத்துவார். அது நம்ம வந்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். யோசியா ராஜா ஆட்சிக்கு வந்த 18வது ஆண்டு எருசலேம் தேவாலயம் வந்து பழுது பார்க்கப்பட்டது. அந்த பழுது பார்க்கும் வேலை நடைபெறும்பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகம், மிகவும் விலையேறப்பெற்ற அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆலயத்தில் யார் கையில் அது கிடைத்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆசாரியன் லக்கியாவால் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த புத்தகம் வந்து லக்கியா கையில் கிடைத்தது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏசாயா 48 கூறியிருக்கிறது போல் கர்த்தருடைய வார்த்தையை எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாது. இப்படி கண்டெடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் யாருக்கு உடனே அனுப்பப்பட்டதுன்னா ராஜாவுக்கு. ராஜா வந்து யோசியா, அவருக்கு அனுப்பப்பட்டது. அவர் வந்து அதை முழுவதுமாக வாசித்தார். வாசித்தப்புறம் அதில் கூறியுள்ள அந்த சத்தியம் வந்து அவருடைய மனதை தொட்டது. அப்போ வந்து இப்போ வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம ஒன்று வேலைக்கு போனாலும் சரி, இல்லை வேறு எந்த காரியமாக வெளியில் போனாலும் சரி, நம்ம என்ன ரெடி ஆகிறோம்ல, அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு தடவை முகத்தை பார்ப்போம். அப்படி முகம் பார்க்கும் கண்ணாடி வந்து நம்மளுடைய வெளித்தோற்றத்தை தான் காமிக்குது. ஆனால் நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்கள் யாருக்கு தெரியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் தான் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையை காட்டும் அந்த சக்தி கொண்டவர். நம்மளுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இதையெல்லாம் நம்ம உணர்ந்து மனந்திரும்ப செய்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த நேரத்தில் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படித்த யோசியா ராஜா என்ன பண்ணுறாருனாக்கா, தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களின் பாவத்தையும் உணர்ந்து வருத்தம் அடைகிறார். அதுக்காக ஜெபிக்கிறாங்க. மக்கள் பாவத்தினால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவங்க வந்து கண்டிப்பாக பாவம் செஞ்சால் அதுக்கு நியாய தீர்ப்பு உண்டு இல்லை. ஸோ அதிலிருந்து இந்த ஜனங்களை எப்படி தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாருனா, ஆசாரணியாகிய லக்கியா, சம்பிரிதி சாப்பான் மற்றும் சிலரை கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கிட்ட அனுப்புகிறாரு. போய் விசாரிச்சு வாங்க. ஏன்னா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் நடக்கலை, பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம், எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீ போய் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல விசாரிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எரேமியா செப்பனியா இருந்தாலும் அந்த காலத்தில் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் இந்த பெண் தீர்க்கதரிசின் இடத்துல தான் போகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒரு சிறந்த மாதிரியாக வாழ்ந்திருந்தா அவங்கக்கிட்ட போயிருப்பாங்க. நீங்களே இப்போ பாருங்களேன், இப்போது ஒரு வேலை செய்கின்ற இடமா எடுத்துக்குங்க. அங்கே வந்து நீங்கள் ஒரு நல்ல வேலை செஞ்சு ஒரு நல்ல ஒரு மாதிரியாக இருந்தீங்கன்னா அப்போ வரவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க, அவங்கள பாருங்க, அப்படி தான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உள்தாலும் வந்து காணப்பட்டார்கள். ராஜாவினால் அனுப்பப்பட்ட இவர்கள் யாரை போய் சந்தித்தார்கள்? இந்த பெண் தீர்க்கதரிசி தான் போய் சந்தித்தார்கள். அப்படின்னா
அந்த ஆசாரியர்கள் தேடி செல்லும் அளவிற்கு உள்தாள் மதிப்பும் நம்பிக்கையும் உடையவளாக இருந்தால் இவர்களுக்கு உள்தாள் என்ன பதில் கொடுத்தாள் அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா வேதாகமத்தில் 2 நாளாகமும் 34வது அதிகாரம் 23 28 கர்த்தரிடத்தில் வார்த்தைகளை பெற்ற அவள் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி அவள் எதுவுமே சொல்லலை. கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தினதை அப்படியே சொன்னாள். அதனால் தீர்க்கதரிசி வரம் பெற்றவர்கள் அதை மிகைப்படுத்தியே சொல்லவே கூடாது. கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அதை தெளிவாக தன்னுடைய சுய சுத்தத்தின் படி அல்ல, தன்னுடைய விருப்பத்தின் படி கிடையாது, கர்த்தர் என்ன சொல்ல வராருன்றத ஜெபத்தில் இருந்து அவரிடம் அனுமதி பெற்று அதை தான் நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறமா அவருடைய தீர்க்க தரிசனத்தை சொல்கிறப்ப என்ன சொல்வாருன்னா 4 முறை கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆணித்தரமாக சொன்னால் அவங்க யார் போய் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்க போனாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் பதியும்படியாக கர்த்தர் சொல்ல வந்தது அவங்க உள்ளத்தில் தெளிவாகவும் அதுக்கப்புறமா நேர்மையாகவும் ஒளிவு மறைவு இல்லாமல் அதில் ஒன்றுத்தையும் கூட்டாமல் குறைக்காமல் வெட்கப்படாமல் பயப்படாமல் அதிகாரமாய் தைரியமாய் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியுள்ள அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி ராஜாவின் நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னாள். இந்த பாருங்க, இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்நிய தேவர்களை வணங்குகின்றவர்களாக இருப்பீங்க. நீங்க குறி சொல்ல கேட்பீங்க. அதுக்கப்புறமா என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குதுன்னு போய் பறவைகள்கிட்ட மனிதர்கள்கிட்ட அப்படியெல்லாம் போய் கேட்குறீங்கல்ல. அப்போது அதில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு என்னைக்காவது நீங்கள் ஆராய்ந்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நான் ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், கல்லுகள் உங்களுக்கு உங்களோட ஃப்யூச்சரை சொல்லுமா? ஏன்னா அது மனிதரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஓவியம். அதை நம்ம ரசிக்கலாமே ஒழிய அதை வணங்கக்கூடாது. அதே மாதிரி தான் எத்தனையோ பேர்கள் உண்மைக்கு புறம்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புண்ணிய ஸ்தலம் நாடி போவாங்க. அங்கே போய் அதெல்லாம் விக்கிரக ஆராதனை. அது நீங்கள் எப்போ தான் செய்வது தவறுன்னு உங்களுக்கு உணர்த்தப்படும்னாக்கா நீங்கள் எப்போ சத்தியத்தை அறிந்து கொள்கிறீர்களோ, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நீங்கள் செய்கிறது உண்மையா இல்லை தவறான காரியமான்றது. ஏன்னா அதில் தான் நீங்கள் நேரத்தை செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் செய்கிற இந்த அனைத்து காரியங்களும் அந்த காலத்தில் செஞ்சு முடிச்சிடுறீங்க. ஆனால் அந்த நேரமோ இல்லை அந்த காலமோ உங்களுக்கு திருப்பி கிடைக்காது இல்லை. அப்போ நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னு யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுடைய வாஞ்சையும் தாகமும் இஸ்ரவேல் மக்களை அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நியாய பிரமாணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த சட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அவர்களுக்குள்ளே அவர்களுடைய இருதயத்தில் அந்த எழுப்புதல் தீ பற்றி எரிய வேண்டும். அதுக்கப்புறமா முழு தேசமும் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும். எத்தனை தீர்க்க தரிசனம் இவ்வளோ தெளிவாக அதிகாரமாக உரைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா நம்ம அந்நிய தேவர்களை நாடி செல்லும் பொழுது அது தவறான ஒரு தீர்க்க தரிசனமாக கூட இருக்கலாம். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நீங்கள் நல்லா செழிப்பாக இருக்கலாம், வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் அந்த அந்நிய தெய்வம் தான் காரணம்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரையுமே, நம்ம எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி, நம்மளை எல்லாம் படைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் தான் நம்ம செய்கின்ற அந்த செய்கைக்கு தக்கதாக நம்மளுக்கு பலனை அளிக்கின்றார். அதுக்கப்புறம் இவங்க சொன்னது அப்படியே ராஜாவின் இடத்தில் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது கர்த்தர் பெரிய அறுவடையை கட்டளையிடுகிறார். அறுவடைனா என்ன அர்த்தம்னாக்கா நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் அதுக்குரிய பலன்
அதுக்குரிய நியாய தீர்ப்பு, அதுக்குரிய ஜட்ஜ்மெண்ட், அதுதான் அறுவடை, அது காத்து கொண்டிருக்கிறது. ராஜாவும் சகல குடிகளும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்ச அந்த பாவத்துக்கு என்ன தண்டனைன்னு தெரிஞ்சிடுது. அப்போ அவங்க உடனே வந்து தேவாலயத்துக்கு போகிறார்கள். அவங்க வந்து அந்த ஜனங்கள் கேட்கும்படியாக அங்கே ஒன்றாக கூடியிருந்த அனைவரும் கேட்கும்படியாக நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ராஜா என்ன பண்ணாருன்னா, இதை தான் நம்மக்கிட்டையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குறாரு. தன்னை முழுவதுமாக முற்றிலுமாக அர்ப்பணித்தார். அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை பின்பற்றி நடப்பேன், முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்று உடன்படிக்கை பண்ணினார். குடிமக்களும் தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து உடன்படிக்கை பண்ணினார்கள். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்யலாம். அது சிறியதாக கூட இருக்கலாம், இல்லை பெரியதாக இருக்கலாம். ஆனால் அது வந்து கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவ செயலாக கூட இருக்கலாம். நம்ம எத்தனை பேர் வந்து கர்த்தரிடத்தில் சென்று அர்ப்பணித்து நம்முடைய பாவத்திற்காக மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோன்றதை நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த நேரம் இதுதான் அது வந்து அதற்குரிய தருணம். நம்ம மனம் திரும்பி வாழ்வதற்கு கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறமா வந்து ராஜா என்ன பண்ணாருன்னா, தேசத்தில் காணப்பட்ட அருவெறுப்புகளை எல்லாம் அகற்றி குடிமக்களை கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். இது எதில் இருக்குன்னா 2 நாளாகமும் 34வது அதிகாரம் 33வது வசனம். அப்போது எல்லா அக்கிரமத்தையும் அவன் நீக்கிறான். இதே மாதிரி தான் நம்ம நாட்டில் கர்த்தர் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து டிசீசஸ் வந்தது, அப்படின்னா தொற்று வியாதிகள் பரவுனது. அதுக்கப்புறமா நிறைய எரிமலை குழம்புகள் வெடிக்கப்பட்டது, நில அதிர்ச்சி நடந்தது, வெள்ளம் வந்தது. அப்போ வந்து நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல அந்த வாழ்கின்ற பகுதியில் நல்லவங்களும் இருக்கலாம் கெட்டவர்களும் இருக்கலாம். அந்த இடத்துல எப்போ அக்கிரமங்கள் பெருகின்றதோ கர்த்தர் வந்து அந்த ஜனங்கள் மனம் திரும்புவாங்களான்னு பார்ப்பாரு. அப்படி மனம் திரும்பலன்னா கண்டிப்பாக நியாய தீர்ப்பிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. அதுக்கப்புறமா ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராஜாவும் அவருடைய மக்களும் ஜனங்களும் மனம் திரும்பினார்கள். எழுப்புதல் தீ பற்றி எரிந்தது. இப்போது நம்ம யோசித்து பாருங்கள், நம்ம நிறைய பேர் வந்து கர்த்தரை பற்றி அறிந்தவர்களாக இருக்கலாம், கர்த்தரை பற்றி தெரியாதவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்டு நாம் செய்கின்ற பாவம் வந்து தவறானது என்று அறிந்து நம்ம மீண்டும் மீண்டுமாக அந்த பாவத்திலே இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து நம்மளுக்கு டைம் தராரு. வெதர் வி வில் ரிப்பெண்ட், மனம் திரும்பி அவரிடத்துல சேருவோமா அப்படின்னு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் சத்தியத்தை அறிந்தும் நம்ம தவறு செய்யும்பொழுது அதற்குரிய நியாய தீர்ப்பு கண்டிப்பாக நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா இங்கே நம்ம வந்து இந்த உள்தாளை பார்க்கும் பொழுது அவங்க ஒரு பெண்ணு தான். அவங்க நினச்சிருந்தா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த பாரம் இருந்தது. அந்த ஜனங்கள் வந்து மனம் திரும்பணும், கர்த்தரிடத்தில் சேரணும், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெற வேண்டும் என்ற அந்த பாரம் இருந்ததுனால அவங்க வந்து அந்த என்ன கர்த்தர் சொன்னாரோ அதில் ஒன்றையும் மறைக்காம தைரியமாக அதிகாரமாக ராஜா அனுப்பின ஆசாரியர்களிடத்தில் எடுத்து கூறினார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் உள்தாளை பற்றி பார்த்திங்கன்னா இது அவங்க வந்து ப்ராஃபட்டஸ், ஒரு தீர்க்கதரிசினி. அதுக்கப்புறமா வந்து கர்த்தருக்காக ஒரு சிறந்த மாதிரியாக முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்த அந்த காலகட்டத்தில் இவங்க யாரை போய் பார்த்தாங்கன்னா ஒரு பெண் தீர்க்கதரிசியாகிய உள்தாளை தான் போய் பார்த்தார்கள். அந்த அளவுக்கு உள்தாள் மீது மதிப்பும் நம்பிக்கையும் உடையவளாக அவர்கள் கருதப்பட்டார்கள். நம்ம கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வர்ற
அப்போ நம்ம எல்லார்கிட்டையும் போய் பேச மாட்டோம், எல்லார்கிட்டையும் அதை சொல்ல மாட்டோம். சரி, இவங்கக்கிட்ட சொன்னால் நல்லது நடக்கும், இவங்க நம்மளுக்காக ஒரு காரியத்தை எடுத்து செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம்ல, அவங்கக்கிட்ட தான் போய் சொல்லுவோம். நீங்கள் கூட வீட்டில் பாருங்கள், அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒய்ஃபு சில்ட்ரன் யார் இருந்தாலும் நமக்கு யார் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ, யாரை நமக்காக செய்வாங்கன்னு நம்ம நம்புகிறோமோ அவங்கக்கிட்ட தான் போய் பேசுவாங்க, அவங்கக்கிட்ட தான் நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் நீ நிறைய பாவம் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை சிறிய சிறிய பாவங்கள் செய்தாலும் சரி, இல்லை பெரிய பாவங்கள் செய்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை மட்டும்தானே பார்க்குறாரு, அவருக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட நம்ம போயிட்டோன்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பாவம் செய்கின்ற அந்த இயல்பு உண்டு. ஏன்னா வேதத்திலே கூறியிருக்கிறது, யோபு அப்புறமா பார்த்திங்கன்னா நோவா இவங்களெல்லாம் நீதிமான் என்று கூறினார். அவங்கெல்லாம் உத்தமனாக நடந்தார்கள். மற்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சிறு தவறாவது செய்தார்கள். அந்த மாதிரி தான் நம்மளும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எத்தனை பேருடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கின்றோம், எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்பதை நாம் தெரிவித்திருக்கிறோம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களும் பிறப்பில் கிறிஸ்தவர்கள் தான், அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க திடீர்னு என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கடவுள் யாருன்னு. நான் சொன்னேன், கர்த்தர் வார்த்தை. நம்ம வேதத்தில் யோவான் 1:1 படிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு. அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்காக மறுபடியும் நான் அதை படிக்கிறேன். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ வேர்ட் இஸ் காட். அதை நான் சொன்னேன். அவங்களுக்கு அது புரிஞ்சதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் நிறைய காரியங்கள் சொல்ல ஆரம்பித்தேன். கர்த்தர் கிருபை நிறைந்தவர், கர்த்தர் சமாதான பிரபு, எங்கும் நிறைந்தவர், இப்படியெல்லாம் நான் அவருடைய எல்லா இதையும். அப்போ அவர் சொன்னார், இதெல்லாம் கர்த்தரை பற்றின உருவகங்கள், மெட்டமாஃபர்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், நான் இவ்வளோ பதில் சொல்லியும் அவங்க நம்ப தயாராக இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அவரை மாற்றிட்டுருக்கு. அப்படின்னா சர்ச்சுக்கு போகிறதில்ல, கர்த்தர்ன்னு நம்புறதில்ல. எனக்கு ஆஸ் எ பார்ன் கிறிஸ்டியன், நீ பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவனாக பிறந்த, அதில் தான் வளர்ந்த, ஆனால் எப்படி உன்னால் மறுதளிக்க முடியுது? ஸோ எனக்கு எப்படியாவது அவங்கள மாற்றணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், இன்னமும் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கன்வின்ஸ். என்ன நான் சொன்னேன், கர்த்தர் கடவுள் வார்த்தை. இப்போ நம்ம வசனத்தை படிக்கிறோம்ல, அதுதான் வார்த்தை. ஸோ அந்த வார்த்தை தான் கர்த்தர், தேவன் இருந்தார். அப்போது ஆதியிலிருந்தே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவன் நம்ம படிக்கிறோம். அந்தபடி தான் கர்த்தரும் அந்த வார்த்தையாகவே வாழ்ந்து வந்தார். அவர் நமக்கு வெளிச்சமாக இருந்தார், அவர் நமக்கு பாதையை தெரிவித்தார், அவர் நம்மளை வழி நடத்துகிறாரு, டெய்லி வழி நடத்துகிறாரு. ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது கேள்வி கேட்கணுன்றதுக்காக உண்மையை நம்ம நம்பாமல் இருக்கிறதும் ஒரு முட்டாள்தனம். அதுவும் நம்ம நம்மளுக்கு பிடிக்கல, அதனால் நீ சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன், அப்படி பேசக்கூடாது. ஏன்னா சத்தியத்தில் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். நீ அதுதான் வசனம் சொல்லியிருக்கிறது, நீ காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு கூறியிருக்கிறது. அப்போ நீ இப்போ அசட்டையாக மறுதளித்துனா காலம் கடந்து போயிட்டே இருக்கும். உண்மையை அறிந்தும் அறியாத மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு சேயிங் இருக்குது, என்ன சொல்லுவாங்கன்னா, தூங்குறவங்கள எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. அதே மாதிரி தான் சத்தியத்தை தெரியாதவங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லலாம், எவ்வளோ வேணால் எடுத்து சொல்லலாம். ஆனால் சத்தியத்தை தெரிஞ்சும் நான் நம்ப மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றவங்கள நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று செய்யலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அதை தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய சத்திய வசனம் தொடப்பட வேண்டும், அது மூலமாக அவர்களிடத்தில் மாற்றம் வர வேண்டும்.
அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 1 கொரிந்தியர் 9:16 படி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நமது கடமை. ஏன்னா கிறிஸ்தவர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறோம். ஒரு சின்ன வசனத்தை சொல்லுங்கள், அதுக்காக நீ மேடை பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன காரியத்தை உன் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுங்கள். இப்படி தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இப்படி தான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அந்த மாதிரி எடுத்து சொல்லுங்கள். திருந்துவதோ திருந்தாததோ இல்லை, மனம் மாறுவதோ மாறாதோ கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே மாதிரி தான் ஒருத்தரை குறை கூறாதீர்கள். ஏன்னா அவங்கவுங்க செய்கைகளுக்கு கிரியைகளுக்கு தக்கதாக பலன் யார் தருவார்? கர்த்தர் தருவார். அப்போ அவங்க கெடுதி பண்ணால் அதுக்குரிய பலன் கிடைக்கும், நல்லது செஞ்சால் அதுக்குரிய பலன் கிடைக்கும். அதனால் நம்ம யாரையும் குறை சொல்லியோ குற்றம் கூறியோ யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறமா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கின்ற பொக்கிஷம் அதுதான். நம்ம எத்தனை ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் கொண்டு போனோம், அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில். இவ்வுலக சொத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கலாம், பணம் இருக்கலாம், நல்ல வாழ்க்கை இருக்கலாம், நல்ல குடும்பம் இருக்கலாம். இதெல்லாம் அந்த டெம்பரரி, எல்லாமே நிரந்தரமானது கிடையாது. அந்த உலகத்தில் நம்ம வாழுறோம், அந்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையான சொத்துக்கள் அப்படின்னு நம்ம வாழுறோம். ஆனால் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 11:30. உள்தாள் எப்படி இஸ்ரவேலின் ரட்சிப்புக்கு பயன்படுத்தப்பட்டார்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளையும் பயன்படுத்துவார். நம்ம நினைக்கலாம், நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு எந்த திறமையுமே கிடையாது, கர்த்தருடைய பார்வையில் நான் ஒன்றுமே கிடையாது, எனக்கு பிரசங்கம் பண்ண வராது, எனக்கு பாட்டு பாட வராது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உன்னை கொண்டும் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பாக எப்படி உள்தாளை பயன்படுத்தினாரோ அதே போல் உன்னையும் பயன்படுத்துவார். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு இருக்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட மறைந்திருக்கின்ற அந்த திறனை வெளிக்கொண்டு வர்றது யாரால முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். நான் காலேஜ்லலாம் கூட காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்பேன்ல, நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை செய் அப்படின்னுவேன். இப்போ டிராயிங்னா நல்லா வரைந்து தெரிஞ்சவங்க தான் சொல்லாமல் உன்னால் என்ன தெரியுமோ, உன்னால் என்ன செய்ய முடியுமோ நீ செய் அப்படின்னுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹிடன் டேலண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், மறைக்கப்பட்டது அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ தான் நான் கேட்பேன், இது நல்லா செய்கிறீங்களே, இதில் இல்லை மேம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மழுப்புவாங்க. அப்போ தான் நான் சொல்லுவேன், சில தாளந்துகள் நம்ம இடத்துல மறைந்து காணப்படும், நம்ம அதை உபயோகிக்கும் பொழுது தான் அது எவ்வளோ சிறந்ததுன்னு நம்மளுக்கே தெரிய வரும். அந்த மாதிரி நீங்களும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளால் பாட்டு பாட முடியுமா? நம்மளால் மெசேஜ் கொடுக்க முடியுமா? நம்மளால் நல்லா ஜெபிக்க முடியுமா? நம்மளால் நல்லா ஆராதனை செய்ய முடியுமா? இல்லை நம்மளுக்கு இல்லை எனக்கு பேம்ப்ளெட்ஸ் கர்த்தரை பற்றி வசனங்கள் எழுதுவது பிடிக்கும், அதை எழுதி யாருக்காவது கொடுக்குறேன், இல்லை யாருக்காவது மெசேஜ் பண்ணுறேன். ஏன்னா டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லை, நம்ம மட்டும் இன்னும் அதே பழைய நிலையில் இருந்தால் என்ன பயன் இல்லை. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார் என விசுவாசித்து ஆத்துமாக்களை நம்ம அறுவடை செய்யணும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். ஒரு பாடல் கூட இருக்கு, ஆத்தும ஆதாயம் செய்குவோமே, இது ஆண்டவருக்கு பிரியம். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம அவருடைய நாமத்தினால் ஆசீர்வாதம் பெற்று அதன் மூலமாக இந்த கமிஷன், கிரேட் கமிஷன் சொல்லுவோம்ல, பேராணை, நீ உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லணும், அதுதான் நம்ம மேல் விழுந்த கடமை. உனக்கு தெரிஞ்ச பாஷையில், உனக்கு தெரிந்த மொழியில், உனக்கு எப்படி சொல்ல வருமோ அப்படியே அடைமொழியாக பேசணும்னு அவசியம் கிடையாது, இல்லை தத்துவமாக பேசணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு எப்படி சொல்ல முடியுமோ, எனக்கு இப்படி தான் முடியும் அப்படியே சொல்லுங்கள். அதை கேட்பாங்க. யாராவது ஒரு சிலர் இடத்துலையாவது அந்த சத்தியம் கிரியை செய்யும், அது வெறுமையாக போகவே போகாது. இதை நம்ம விசுவாசிக்கணும். நம்மளால் முடிந்ததை செய்வோம், திருத்துறோன்னு நம்மளும் அவங்களோட போய் சேர்ந்துடக்கூடாது. முடிந்த வரைக்கும் அவர்களை நல்வழிப்படுத்த நம்ம முயற்சி செய்யணும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு உதவியாக இருப்பார். இப்போ ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா உள்தாளை பார்த்தோம் கர்த்தாவே. அவர்கள் ஒரு பெண் தீர்க்க தரிசியாக எரேமியா செப்பனியா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் அந்த கர்த்தருடைய ஆலோசனையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இவரை தான் நாடி சென்றார்கள் கர்த்தாவே. அப்போ அவங்க எவ்வளோ ஒரு உத்தமமாக நேர்மையாக உம்முடைய காரியத்தில் சிறந்து விளங்கி இருந்தால் அவரிடத்தில் சென்றிருப்பார்கள் கர்த்தாவே. அதே போல பெண்களாகிய நாங்களும் ஏசப்பா உம்முடைய சத்திய வசனத்தை அசட்டை பண்ணக்கூடாது ஆண்டவரே. நீர் போதிக்கின்ற வழியிலே உம்முடைய நியாய பிரமாணத்தை கடைபிடித்து அதன் வழியிலே நடக்க கிருபை தாரும். எங்களால் முயன்ற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவையாவது உம்மிடத்தில் சேர வாய்ப்பை தாரும் கர்த்தாவே. கிருபையை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா இந்த காலத்தில் நாங்கள் வீணான கற்பனைகளிலோ இல்லை வீணான நடவடிக்கைகளிலோ எங்கள் நேரத்தை செலவழிக்காமல் பிரயோஜனம் உள்ளவர்களாக உமக்கு பிரியமான பாதையில் செல்ல கிருபை தாரும். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஏசப்பா. 10th +1 +2 எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை தந்தருளும் கர்த்தாவே. எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் குடும்பத்திலே காணப்பட்டாலும் ஏசப்பா அவை எல்லாவற்றையும் கடந்து உம்முடைய பிள்ளைகள் வெற்றி சிறக்க கிருபை தாரும். படித்ததை நன்றாக மனதில் வைத்து கொண்டு எக்ஸாம் ஹாலில் செல்லும் பொழுது அவர்கள் அல்ல கர்த்தாவே, நீரே அவர்களுக்காக அமர்ந்து அந்த எக்ஸாமை எழுத கிருபை தாரும் கர்த்தாவே. எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அன்றன்ற தேவைகளை சந்தித்தருளும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.